திருதிரஜினல் வானம் வெட்டி பார்த்துட்டு சிறகை வரிச்சு வருவான், அவன் கையை உடச்சி விடுவோம். பாட தெரிஞ்சா பாடு, தப்பு தப்பா பேசி அடி வாங்காத அப்படிங்கிறீங்களா? ஸோ நடுவில் அங்கே குறுக்க போயிட்டு வந்துருக்கிறது பார்த்துருப்பீங்க. அது ஒன்றும் இல்லை, கரெக்டாக ஓடுதான்னு சொல்லி செக் பண்ண வந்தேன். ஸோ இன்னும் சில விஷயங்கள் இருக்குது சார், கேட்டுக்கலாம். ஸோ பாருங்களேன், நானே இது ஒரு பாத்திரத்தில் போயிட்டேன். பட் இருந்தாலும் சோளம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ வந்து பாப்கார்னை மாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாத்தையுமே. அப்படிங்கிறப்ப அந்த சோளம் ஏற்றுமதி எப்படி சார் பண்ணலாம், அதை பற்றின கூடுதல் தகவல்கள் சொல்லுங்கள் சார். இந்தியாவில் சோளம் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. சோளம் இந்தியாவின் பாரம்பரிய பயிர். சிறு வெள்ளைச்சோளம் இந்தியாவின் இயற்கை சோளம். சோளம் கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யலாம். மதிப்பு கூட்டி சோளம் மாவு தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். சோளம் மற்றும் சோள மாவு சிறந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். சூப்பர்ல. ஸோ அப்போ வந்து நம்ம இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்கிற கைத்தறி இருக்குல்ல சார், கைத்தறி பொருட்கள், அதை பற்றின விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவில் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் கைத்தறி பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டில் ஈரோடு, கரூர் ஆகிய மாவட்டங்களில் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் கைத்தறி பொருட்கள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் கைத்தறி பெட்ஷீட்டுகள், தரை விரிப்புகள், மேஜை விரிப்புகள், ஜன்னல் திரைச்சீலைகள், தலையணையுறைகள், சோஃபா கவர்கள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கைத்தறி பொருட்கள் இந்தியாவிலிருந்து ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் கைத்தறி பொருட்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன், பிரான்ஸ், நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர்ல. ஸோ இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், டீ காஃபிங்கிறது வந்து லைஃபோட ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து தேயிலை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அது ஏற்றுமதி என்னென்ன விஷயங்கள் இருக்குது சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டில் தேயிலை நீலகிரி மாவட்டம் ஊட்டி பகுதியில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு சாகுபடி செய்யப்படும் தேயிலை தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. டீ பவுடர் மற்றும் கிரீன் டீ பவுடர் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பல நாடுகளுக்கு, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா என்று பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர். ஸோ அதாவது தேயிலைக்கு வந்து நல்ல ஒரு வேல்யூ வந்து நம்ம ஊட்டியில் தான் இருக்குது இல்லையா சார்? ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ண நல்லா இருக்குமாமா. இப்போ வந்து என்ன சார், அரிசி சார், அரிசி வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை பற்றின விவரங்கள் சொல்லுங்கள். இந்த ஏற்றுமதி பிஸ்னஸ் வந்து என்ன கேட்டால் வந்து விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இப்போ சேர்ந்தால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வைக்கிற விலை ஒன்றா இருக்குது, அதை நம்ம மார்க்கெட்டில் கொண்டு வர விலை ஒன்றா இருக்குது, நம்ம வாங்குற விலை ஒன்றா இருக்குது. இப்போ நடுவில் இருக்க டீலர் எடுத்துக்கிறாங்களே ஒரு அமௌண்ட்டு, இதை வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஊர் பயிர்களுக்கு சோறே வேணாம். ஏன்னா இங்கே ஜங்க் ஃபுட்ஸு அதுன்னு அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதை எடுத்துக்கிட்டோம், அரிசி வந்து நம்ம வேறு ஊருக்கு வித்துட்டோம்னா விவசாயிகளாம் நல்லா இருப்பாங்கிறது என்னோட கருத்து. இதை கேட்டால் நீ லூசுமாங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலுமே இந்த அரிசி உற்பத்தி பண்ணுறாங்க, நிறைய வேல்யூ விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் நல்ல ஒரு தகவலாக இருக்கும். ஏற்றுமதி விஷயத்தை அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க சொந்தமாக ஏற்றுமதி பண்ணலாம் சார். பண்ணுறப்ப அவங்க இன்கம் கூடும், அவங்களோட முக்கால்வாசி ப்ராப்ளம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த ஏற்றுமதி அரிசி எப்படி சார் பண்ணலாம், அதை பற்றின விஷயங்கள் எப்படி சொல்லுங்கள் சார். இந்தியாவில் வெள்ளை அரிசி சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் அரிசி திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் சிறந்த முறையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் அரிசி தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து அரிசி மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, பிலிப்பைன்ஸ், கத்தார், தாய்லாந்து, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அரிசி ஏற்றுமதி ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே வருகிறது. புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்குபவர்களும் வணிக ஏற்றுமதியாளர்களும் அரிசி தேர்ந்தெடுத்து ஏற்றுமதி செய்யலாம். அரிசி சிறந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். அரிசியை சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். இது நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். சூப்பர் சார். அவங்க சொன்னாங்கல்ல, கேட்டுக்கோங்க. ஸோ வந்து விவசாயம் பண்ணுறவங்க நண்பர்கள் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பீங்க, வீடியோ பார்த்துருக்கலாம், அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மார்க்கெட்டில் கொண்டு வர வேணாங்கிறது தான் என்னோட கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் கொண்டு வரப்போ வந்து 2-3 விஷயங்கள்லாம் போய் அது வேறு லெவலில் போய் அவங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லாமல் அவங்க ஒரு சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வணிக விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஏற்றுமதியாளராகவே மாறிட்டாங்கன்னா அவங்க பயிரிடுற பயிருக்கு அவங்களே விலை விதிக்கலாம் இல்லை சார்? ஸோ இது ஒரு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கான வகுப்புகளும் சார் எடுத்துகிட்டு இருக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன் சார். இந்த சார்க் நாடுகள்னு சொல்லி ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க சார். சார்க் நாடுகளை பற்றி விவரிக்கவும், ப்ளஸ் வந்து இந்தியாவில் வந்து 2023-24 சார்க் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களோட விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். சார்க் நாடுகள் இந்தியாவுடன் நேசக்கரமுள்ள நாடுகள். சார்க் நாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் ஸ்ரீலங்கா, நேபாளம், பங்களாதேஷ், பூட்டான், மாலத்தீவு ஆகிய நாடுகள் இருக்கின்றன. இந்தியாவிலிருந்து சார்க் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரிசி, பாசுமதி அரிசி, தானியங்கள், பருப்புகள், காய்கறிகள், பால் பொருட்கள்,
நூல், துணி, தோல் பொருட்கள், இரும்பு, எஃகு பொருட்கள், மருந்து பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், இயந்திரங்கள், மின்சாதனங்கள், வாகன உதிரிபாகங்கள் ஆகிய பொருட்கள் சார்க் நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்குபவர்களும் ஏற்றுமதி தொழில் செய்து கொண்டிருப்பவர்களும் வணிக ஏற்றுமதியாளர்களும் சார்க் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம், சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம், சுலபமாகவும் ஏற்றுமதி செய்யலாம். சூப்பரில். ஸோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமாமா, அது நல்லா ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் இப்போ எனக்கு அந்த லாஸ்ட்டாக எண்டாக ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சேன் சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்றுமதி தொழில்னு ஒன்று இருக்குது சார். ஏற்றுமதி தொழில்னு ஒன்று இருக்குது. ஏற்றுமதியாளருக்கு உறுதுணையாக இருக்கிறது யார் சார்? ஏன்னா இப்போ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்போ இல்லை ஒரு சப்போர்ட்டோ இருந்தாலும் அதை பில்ட் பண்ணி பெருசாக கொண்டு போக முடியுங்கிறப்போ உறுதுணையாக இருக்கிற பக்கபலமாக இருக்கிற யார் சார் இருப்பாங்க? அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி பாதையில் போகிறப்போ இப்போ ஒரு ட்ராக் செட் பண்ணிட்டோம், ஏற்றுமதி பாதையில் போயிட்டுருக்கவங்களுக்கு ஏற்றுமதியாளருக்கு பயணம் செய்தவர்கள் யார் சார்? அதை பற்றி சொல்லுங்கள் சார். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஏற்றுமதி தொழிலில் ஏற்றுமதியாளர் ஏற்றுமதி பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். இந்த ஏற்றுமதி பயணத்தில் ஏற்றுமதியாளர் ஏற்றுமதி பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது ஏற்றுமதி தொழிலில் ஏற்றுமதியாளருக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் 3 பேர் உள்ளனர். முதலில் இறக்குமதியாளர், இவர்தான் ஏற்றுமதியாளருக்கு ஆர்டர் உறுதி செய்கிறார். அடுத்தது இறக்குமதியாளர்களிடமிருந்து ஏற்றுமதியாளருக்கு கிடைக்க வேண்டிய பணம் வங்கி மூலமாகத்தான் கிடைக்கிறது. இந்த வங்கிகளும் சிறந்த முறையில் உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் ஏற்றுமதியாளருக்கு இருக்கின்றன. மூன்றாவதாக உறுதுணையாக இருப்பவர் தளவாடங்கள், லாஜிஸ்டிக்ஸ். பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் ஏற்றுமதியாளர் ஏற்றுமதி செய்வதற்கு நல்ல முறையில் சுபமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து கொடுக்கக்கூடியது தளவாடங்கள், லாஜிஸ்டிக்ஸ். இந்த ஏற்றுமதியாளருக்கு ஏற்றுமதி பயணத்தில் இறக்குமதியாளர், வங்கிகள், லாஜிஸ்டிக்ஸ் இந்த 3 பேரும் உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருக்கின்றனர். ஏற்றுமதியாளருக்கு ஏற்றுமதி பாதையில் ஏற்றுமதியாளருடன் பயணித்துக் கொண்டிருப்பவர்களும் இன்ற 3 பேர் தான். இவர் 3 பேரும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றனர். சூப்பரில். ஸோ வந்து இவங்களாம் இருக்காங்களாமா. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி எனக்கு கேட்க வேண்டிய கேள்வியில் எல்லாமே கேட்டேன். பட் இருந்தாலும் இப்போ பார்த்துட்டு இருக்க நேர்கள் இப்போ கடைசியாக கூட இப்போ தான் சார் டிவி கூட போட்டிருப்பாங்க நம்ம நண்பர்கள்லாம் கொஞ்சம் பேர். அப்படி இருக்கிற நண்பர்களுக்கு வந்து இப்போ இந்த கிளாஸ் எந்த டேட் எடுக்கிறீங்க, அந்த பகுப்பு அட்டவணை அந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் சார். அண்ட் ஷோ இப்போ முடிய போகுது. ஸோ லாஸ்ட் விஷயம் சொல்கிறாங்க, முடிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் இன்றைக்கி இதில் பார்க்காத சில விஷயங்கள் கூட கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளை தேரி பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். இந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன, ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோடு வாங்குவது எப்படி, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை, இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி, இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பேமெண்ட் பணம் வாங்குவது எப்படி, ஏற்றுமதி தொழிலுக்கு சிறப்பு பேக்கிங் செய்வது எப்படி, பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் விளக்கமாக கற்றுத் தருகிறேன். ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் 2 வகையான பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். முதல் வகையான பயிற்சி வகுப்புகளில் 3 பயிற்சி வகுப்புகள் உள்ளன. அதில் முதல் கிளாஸ் நேரடி கிளாஸ், 2வது கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ், 3வது கிளாஸும் ஆன்லைன் கிளாஸாக நடத்தி வருகிறேன். இந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றிய தேதி அட்டவணையை இப்போது விளக்கமாக கூறுகிறேன். 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்தவுள்ளேன். 14/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 16/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில், 21/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 23/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்தவுள்ளேன். 23/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 30/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. வெளியூர் மாவட்டங்களில் வசிப்பவர்களும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களும் நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகருக்கு வர முடியாதவர்களுக்காக 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நேரடி பயிற்சி வகுப்புகளின் குவாலிட்டி தரத்தில் தான் நடத்தி வருகிறேன். 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளின் தேதி அட்டவணையை இப்போது பார்க்கலாம். 14/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 16/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 18/4/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 21/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 23/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 25/4/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 28/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 30/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 2/5/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஆன்லைன் பயிற்சி வகுப்பு கூகுள் மீட்டில் நடத்தி வருகிறேன்.
சூப்பர். ஸோ வந்து உங்களுக்கான தகவல் எல்லாமே கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ ஷோவே ரொம்ப நல்லா தான் போச்சு இல்லை சார், பாட்டுலாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அண்ட் இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் மோர் தென் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நம்பர் போயிட்டு கால் பண்ணி சார்ட்டை கேட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணால் கன்ஃபார்ம் சக்ஸஸாக தான் இருக்கும். இன்றைக்கி முயற்சி பண்ணுற எல்லா விஷயமே வந்து சக்ஸஸாக தான் அமையுது. அப்படிங்கிறப்போ அதை ப்ராப்பராக ட்ரை பண்ணால் அது நம்மளுக்கு இன்னும் கூடுதல் சப்போர்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக ஏற்றுமதி வகுப்புகள் பற்றி கற்றுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு ஷோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். ஷோ இன்றைக்கி ரொம்ப நல்லா கொண்டு போயிட்டோம். சந்தோஷம். நெக்ஸ்ட் வீக்கும் நல்லபடியாக வரும். நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கும் கால் பண்ணி உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது கேட்டுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு ஷோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து டாட்டா பைபிள் சொல்லிட்டு வந்துடுறேன். நான் விஜய் பிளாக்காட்டி அண்ட் நம்மளோட லட்சுமி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நம்மளோட ரமேஷ்குமார் சார் ஒரு சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த நாளை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நாளைக்கு அந்த நாள் செலிப்ரேஷனாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீயே ஒளி தான் சாங் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல. பட் சூப்பரான ஒரு சாங் எடுத்து வச்சிருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டாட்டா பாய் பாய். SSTV நேயர்களுக்கு நன்றி.